சிலந்தி வலையில் ஒரு முனையை தொட்டால் மறுமுனை அதிரும் என்பார்கள். இன்றைய உலக அரசியலும் அதுபோலத்தான் இருக்கிறது. இன்று உலகில் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாதது போல் தோன்றும் 3 சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. ஒன்று, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திப்பதற்காக பீஜிங் சென்றிருக்கிறார். ஈரானுடனான அமைதி ஒப்பந்தத்தை சீனாவின் கைகளில் கொடுத்திருக்கிறார். 2, ரஷ்ய அதிபர் புட்டின் உலகத்திலேயே மிக பயங்கரமான அணுசக்தி ஏவுகணையை சோதனை செய்திருக்கிறார். அதனுடைய பெயர் சாத்தான் 2 என்கிறார்கள். 3வது, ஜப்பானில் மிகவும் பிரபலமான சிப்ஸ் பாக்கெட்டுகள் திடீரென கருப்பு வெள்ளையாக மாறிவிட்டன. காரணம் ஈரான் போர். ட்ரம்ப், புட்டின், ஜப்பான் சிப்ஸ் பாக்கெட்டுகள் இவை 3ம் வேறு வேறு திசைகளில் இருப்பது போல தோன்றலாம். ஆனால் இவை 3ம் ஒரே புள்ளியில் எப்படி இணைகின்றன என்பதை இந்த பதிவில் நாம் விவரமாக பார்க்கலாம். ஹிஷாம் எம் வீலோக் என்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதிய ஒருவர் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எமது சேனலில் உலக அரங்கில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் விவரமாக டீகோட் செய்கிறோம். அமெரிக்க அதிபரினுடைய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானம் பீஜிங்கில் தரையிறங்கியது. சிவப்பு கம்பள வரவேற்பு. நீலமும் வெள்ளையும் கலந்த சீருடை அணிந்த 300 சீன குழந்தைகள் இரு நாட்டு கொடிகளையும் அசைத்து ட்ரம்பை வரவேற்றார்கள். ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு விழா. ஆனால் இந்த சந்திப்பின் உண்மையான உள்நோக்கம்தான் என்ன? ஈரான் போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஹோமோஸ் நீரிணையை திறக்க வேண்டும். இதற்கு ஈரானின் மிக நெருங்கிய நண்பனான சீனாவின் உதவியை ட்ரம்ப் நாடுகிறார். ஏன் சீனாவிடம் கெஞ்ச வேண்டும்? ஏனென்றால் ஈரானினுடைய பொருளாதாரமே சீனாவின் கைகளில் தான் இருக்கிறது. ஈரானின் எண்ணெயை அதிகம் வாங்கும் நாடு சீனாதான். பணம் பாதாளம் வரை பாயும் என்று சொல்லுவார்கள். சீனா அழுத்தம் கொடுத்தால் ஈரான் கண்டிப்பாக பணியும் என்று ட்ரம்ப் நம்புகிறார். ஆனால் சீனா சும்மா உதவி செய்து விடுமா? அவர்களுக்கு பேரம் பேசுவதற்கான மிகச்சிறந்த துருப்புச்சீட்டு இது. ஈரானை அடக்க வேண்டும் என்றால் சீனா தனக்கு வேண்டியதை அமெரிக்காவிடம் கேட்கும். அது என்ன? தாய்வான் தான், வேறு ஒன்றுமில்லை. பத்திரிகையாளர்களிடம் ட்ரம்ப் சொல்லும் போதே நான் ஈரானை பற்றி பேசுவதை விட ஜி ஜின்பிங் தாய்வானை பற்றி தான் அதிகம் பேசுவார் என நினைக்கிறேன் என்றார். தாய்வான் என்பது சீனாவின் ரெட் லைன் பிரச்சனை. ஈரான் என்பது ட்ரம்பின் ரெட் லைன் பிரச்சனை. இப்போது இரண்டுமே பேச்சுவார்த்தை மேசையில் உள்ளன. இதில் யாருடைய கை ஓங்கி இருக்கிறது? போர் தொடங்கிய போது 4 முதல் 6 வாரங்களில் முடிந்துவிடும் என்று ட்ரம்ப் சொன்னார். ஆனால் 74 நாட்கள் ஆகிவிட்டன. ட்ரம்பின் மக்கள் செல்வாக்கு அதள பாதாளத்துக்கு சென்று விட்டது. இதுவரை போருக்காக $29 பில்லியன் செலவாகிவிட்டன. இது $1 டிரில்லியன் வரை போகலாம் என்று ஹார்வர்ட் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். அமெரிக்காவில் டீசல் விலை ஒரு கேலனுக்கு $5.6 தொட்டு வரலாற்று உச்சத்தை எட்டி நிற்கிறது. இதையெல்லாம் பற்றி ட்ரம்பிடம் கேட்டால் பேச்சுவார்த்தை நடக்கும் போது அமெரிக்கர்களினுடைய நிதி நிலைமையை பற்றி நான் கவலைப்படுவதில்லை என்று சர்வ சாதாரணமாக சொல்லுகிறார். மக்கள் பெட்ரோல் விலையை பார்த்து தவிக்கிறார்கள். ட்ரம்போ பீஜிங்கில் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார். சுருக்கமாக சொன்னால் சீனாவிடம் துருப்புச்சீட்டு இருக்கிறது, ட்ரம்புக்கு அவசரம் இருக்கிறது, ஜி ஜின்பிங்குக்கு நிதானம் இருக்கிறது. ட்ரம்ப் பீஜிங்கில் உட்கார்ந்திருக்கும் அதே நேரத்தில் அங்கிருந்து பல்லாயிரம் கிலோமீட்டர் தள்ளி ரஷ்யாவிலிருந்து புட்டின் ஒரு பெரிய செய்தியை உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். ரஷ்யா தனது அதிநவீன கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையான சமட் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்திருக்கிறது. உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணை இதுதான் என்று புட்டின் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகிறார். நேட்டோ நாடுகள் இந்த ஏவுகணைக்கு வைத்திருக்கக்கூடிய பெயர் என்னவென்றால் சாத்தான் 2. இதன் எல்லை 10,000 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இது ஒரே நேரத்தில் 16 அணு ஆயுதங்களை சுமந்து சென்று வெவ்வேறான இலக்குகளை தாக்கும் வல்லமை கொண்டதாம். புட்டின் கூறுவது போல இதன் எல்லை 35,000 கிலோமீட்டர் என்றால் உலகத்தின் எந்த ஒரு நகரத்தையும் இதனால் கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில் பொசுக்க முடியும். மேற்கத்திய நாடுகளின் ஏவுகணைகளை விட இது 4 மடங்கு அதிக அழிவை ஏற்படுத்தும். இதில் கவனிக்க வேண்டிய ஆபத்து என்னவென்றால் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இருந்த அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தம் கடந்த பிப்ரவரி மாதத்தோடு காலாவதியாகிவிட்டது. கடந்த 50 ஆண்டுகளில் முதல் முறையாக உலகின் 2 பெரும் வல்லரசுகளுக்கு இடையே அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்த எந்த ஒரு ஒப்பந்தமும் இப்போது நடைமுறையில் இல்லை. சரி, புட்டின் இந்த மிரட்டலை யாருக்காக விடுத்தார்? உக்ரைனுக்கா? நாங்கள் அமைதி பேசுகிறோம், ஆனால் எங்களுடைய அணு ஆயுதமும் தயாராகவே இருக்கிறது என்ற மிரட்டல் ட்ரம்புக்கா? பீஜிங்கில் சீனாவுடன் நீங்கள் ஒப்பந்தம் பேசும்போது என்னையும் நீங்கள் கணக்கிற்கொள்ள வேண்டும் என்ற நினைவூட்டலாம். ஐரோப்பாவின் எந்த மூலைக்கும் சென்று தாக்கக்கூடிய ஒரேஷ்னி, கடலுக்கடியில் சென்று கதிரியக்க சுனாமியை உருவாக்கும் பாசிடோன்,
நாட்கணக்கில் வானிலேயே சுற்றி வந்து தாக்கக்கூடிய வல்லமை கொண்ட புரோவெஸ்னிக் என ரஷ்யா தன்னிடம் இருக்கக்கூடிய அத்தனை பிரம்மாண்ட ஆயுதங்களையும் தயார் நிலையில் வைத்திருக்கிறது. ஒரே வாரத்தில் புட்டின் 2 வெவ்வேறான செய்திகளை உலகத்துக்கு சொல்லி இருக்கிறார். உக்ரைன் போர் முடிவுக்கு வருகிறது என்று அமைதி புறாவை பறக்கவிட்டார். அடுத்த சில நாட்களிலேயே சாத்தான் 2 தயார் என்று அணு ஆயுதத்தையும் காட்டுகிறார். ஒரு கையில் சமாதானம், மறுகையில் ஆயுதம். இது முரண்பாடா அல்லது புட்டினின் அரசியல் சாணக்கியத்தனமா? இப்போது ஒரு மிக முக்கியமான, ஆச்சரியமான, சுவாரஸ்யமான கதைக்கு வருவோம். ஜப்பானில் மிகவும் புகழ்பெற்ற சிப்ஸ் பிராண்ட் கல்பி, ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெட்டிக்கடையிலும் இது கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். இதன் அடையாளம் கண்ணை பறிக்கக்கூடிய அடர் ஆரஞ்சு நிற பாக்கெட்டுகள் தான். ஆனால் இப்போது அந்த சிப்ஸ் பாக்கெட்டுகள் திடீரென்று சொல்லி கருப்பு வெள்ளையாக மாறிவிட்டன. காரணம் என்னவென்று தேடினால் ஈரான் போர்தான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த ஆரஞ்சு நிறத்தை உருவாக்க தேவையான ரசாயன மூலப்பொருட்களை விநியோகிக்கும் சங்கிலி, சப்ளை செயின், ஹோமோஸ் நீரிணை மூடப்பட்டதால் முற்றிலும் துண்டிக்கப்பட்டு விட்டது. கருப்பு வெள்ளை பாக்கெட்டுகளை தவிர அந்த நிறுவனத்துக்கு வேறு வழி இப்போது இல்லை. இதற்கு பெயர்தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்று சொல்லுவார்கள். மத்திய கிழக்கில் ட்ரம்ப் பிப்ரவரி 28 தொடுத்த தாக்குதல் ஹோமோஸ் நீரிணையை மூடியது. அது கப்பல் போக்குவரத்தை முடக்கியது. இன்று அது ஜப்பானில் ஒரு சிப்ஸ் பாக்கெட்டினுடைய நிறத்தையே மாற்றிவிட்டது. போர் என்பது வெறும் துப்பாக்கிகளும் ஏவுகணைகளும் மட்டுமல்ல, அது நம் வீட்டு சமையலறை வரை வந்து பாதிக்கும். இது ஜப்பானுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் பிளாஸ்டிக் உற்பத்தி, விவசாய உரங்கள், மருந்து பொருட்கள் என எல்லாமே முடங்கி கிடக்கின்றன. சர்வதேச எரிசக்தி முகவர் அமைப்பான IEA ஒரு திடுக்கிடும் தகவலை சொல்லி இருக்கிறது. மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் மட்டும் உலகளாவிய எண்ணெய் இருப்பு 246 மில்லியன் பீப்பாய்கள் குறைந்து விட்டதாக சொல்கிறது. உலகம் தனது சேமிப்பை வரலாறு காணாத வேகத்தில் தின்று தீர்த்து கொண்டிருக்கிறது என்று எச்சரிக்கிறார்கள். ஈரான் போரின் அலைகள் டோக்கியோவின் பெட்டிக்கடைகள் வரை வந்து மோதியிருக்கின்றன. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.